விஜயுடைய ஃபேன்ஸே வந்து அவரை இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி. அநேகமாக விஜய் அரசியல் இருக்கிறதுனால அவருடைய முழுக்க முழுக்க நிறைய ஃபேன்ஸ் வந்து அஜித்துக்கு மாறினாலும் மாறுவாங்க. விடாமுயற்சியும் அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் கூட ஒரு நல்ல கதை இருக்குது. ஆனால் வந்து அது ஒரு மாதிரி ஒரு சோர்வாக இருந்தது. இதை வந்து தீர்த்துருச்சு அந்த குறைய. மங்காத்தாவில் ஒரு சீனில் வந்து அஜித் வந்து கார்லேருந்து தள்ளி விட்டார் எங்கள் அப்பாவை சொல்லி அங்கே ஒரு சீன் வரும். அந்த இதை வந்து இங்கே ட்ரெய்லரில் வந்து அதை வச்சிருக்காரு. எங்கள் அப்பாவை கார்லேருந்து நடு ரோட்டில் தள்ளி விட்டதே அவர் தான். அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் புதுசாக ஒரு இது கிரியேட் ஆகியிருக்கோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வையாக இருக்குது. காரணம் விஜயுடைய வந்து அரசியல் நகர்வும் அஜித்தோடைய அடுத்தடுத்த படங்கள் எடுக்கக்கூடிய அந்த திட்டமும் என்ன ஆகுது அப்படின்னா, மெதுவாக விஜயுடைய ஃபேன்ஸை வந்து அஜித் வந்து ஈர்த்திருக்கார் அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அரசியலுங்கிறது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. ஆனால் வருஷத்துக்கு 2 தடவை வர்றது வந்து பெரிய தீபாவளியாக மாறுது இவங்க திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது. அப்போது ரசிகர்கள் வந்து கொண்டாடின ரசிகர்கள் வந்து சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்க மாட்டான். ஃபேன்ஸை பார்த்து கொண்டாடுவாரா தலைவர்கள் தங்களுக்கு பிடித்தமான நடிகர்களை பார்த்து. அப்போ அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறவாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அஜித்தாக இருக்கார். சில வருடங்களுக்கு முன்னால் ரிமோட்டில் வந்து விமானம் ஓட்டுறதுல வந்து இவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அஜித் அவர்கள். அந்த இடத்த அதுக்காக ஒரு ரன்வே வாங்கணுங்கிறதுக்காக திண்டிவனி பக்கத்தில் ஒரு பெரிய இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்துல ஒரு ரன்வே ஏற்பாடு பண்ணி அதில் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்த வந்து இப்போ கார் போகிறதுக்கு மாதிரியான ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்கான ஒரு இடமா மாற்றி அதில் தன்னோட மகனுக்கும் வந்து அதில் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. வணக்கம். அஜித்தோட குட் பேட் அக்லி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. வந்து ரசிகர்கள்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்காங்க. மங்காத்தா மாதிரி திரும்ப ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? இளைஞர்களை வந்து கவர்றதுக்கு என்னென்ன ட்ரெய்லரில் வைக்கணுமோ அது எல்லாம் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வச்சிருக்காரு டைரக்டர். சக்ஸஸ் ஃபார்முலா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மார்க் ஆண்டனிங்கிற படத்தில் வச்சுருந்தார். விஷாலுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த படம் வந்து மார்க் ஆண்டனி படம். அதிலே வந்து என்னென்ன இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருக்காரோ அது எல்லாத்தையும் இந்த அஜித் படத்துக்கும் பண்ணியிருக்காரு. ஒரு பழைய பாட்டிலேருந்து ஒரு ட்ரெய்லரை ஓப்பன் பண்ணுறதாகட்டும், விசுவல் அப்படிங்கிறத தாண்டி படம் வந்து ஒரு கேட்குறது சவுண்ட் டிசைனிங் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மார்க் ஆண்டனி அந்த ஒத்தருவா தரவனை கிட்டத்தட்ட பாதி ட்ரெய்லர் வரைக்கும் அந்த பாட்டு வருது. ஆமாம் வருது. ரெண்டாவது அதுக்கு வந்து ஒரு ஃபாரினர்ஸை வந்து ஆடாக வச்சுருக்கிறது தான் அந்த பாட்டில் வந்து நம்ம பெரிய சுவாரஸ்யமாக இருந்தது. பழைய விஷயங்கள் ஆஸ்ட்ராலஜியாக வந்து அதை கிளப்பி விடுற ஒரு ஐடியாவோடலாம் இந்த ட்ரெய்லரில் வந்து வச்சுருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பெரிய படத்தை பார்க்குற மாதிரி அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அவங்கவுங்க வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாடி தீர்க்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது ஒரு ஃபுல் பேக்கேஜில் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் வந்து ஒரு படம் அஜித்துடைய படம் வந்து இப்போ வந்திருக்குது. இந்த படத்துக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா இப்போ லாஸ்ட் படம் விடாமுயற்சியும் அதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் கூட ஒரு நல்ல கதை இருக்குது. ஆனால் வந்து அது ஒரு மாதிரி ஒரு சோர்வாக இருந்தது. இதை வந்து தீர்த்துருச்சு அந்த குறைய. எப்படி அப்படின்னா, அந்த அர்ஜுன் தாஸ் கதாபாத்திரம் வந்து சொல்லும், உன் வரலாறை பார்த்தேன், அதில் நீ பெரிய வில்லனாமே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த வரலாறு படத்தோடைய பில்லா படத்தோடைய ஸ்டில்ஸு அவருடைய அஜித்தோடைய படத்தை ஸ்டில்ஸே காமிக்கும் போது தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அவன் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுவான். அந்த டெம்ப்ட் தான் வந்து ஒரு டைரக்டருக்கு தெரியணும். எவ்வளோ பெரிய ஹீரோ கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அதை எப்படி அவனை ஆடியன்ஸை வந்து அவருடைய ஃபேனை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோ காண்பிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெயில் சீக்வன்ஸில் வந்து அவருடைய வர்ற அந்த சீன்ஸ்லாம் இருக்குல்ல, ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த விஷுவலாகவும் நல்லா இருக்குது, சவுண்டாகவும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த மொத்த ட்ரெய்லர்லேயும் வந்து ஒரு படத்துக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் வச்சு இதுதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அஜித்தோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அவன் பார்த்து அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, தளபதி ஃபேன்ஸே ஒருத்தர் தளபதி ஃபேன்ஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. வந்து விஜயுடைய ஃபேன்ஸே வந்து அவர் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி. அநேகமாக
விஜய் அரசியல் இருக்கிறதுனால அவருடைய முழுக்க முழுக்க நிறைய ஃபேன்ஸ் வந்து அஜித்துக்கு மாறினாலும் மாறுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து அவர் சில இடங்களில் போட்டி இருக்கும், பல இடங்களில் வந்து இப்போல்லாம் மாறிட்டாங்க அந்த ஃபேன்ஸ். அஜித் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் போடுறதும், விஜய் படம் வெற்றியிட வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ் வந்து பேனர் வைக்கிறதுமான ஒரு வேறு மாதிரி கலாச்சாரம் வந்துருச்சு. அப்போது யார் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறாங்களோ அந்த ஹீரோவை கொண்டாடணும் அப்படின்னு கூட ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க ரசிகர்கள். அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அஜித் படம் ஏற்படுத்தியிருக்கு. அஜித்தோடைய காஸ்டியூம் முதல் கொண்டு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மலேசியாவில் தான் இந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வில்லன் குரூப் இருப்பாங்க. மலேசிய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களோட ஹேர் ஸ்டைலும் அவங்க உடம்பு முழுக்க டாட்டூஸ் குத்திருப்பாங்க. அது வந்து அர்ஜுன் தாஸ் வந்து குத்திருக்காரு. அங்கே உள்ள கேங்ஸ்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. அங்கே ரியலாகவே சில தாதாக்கள் இருப்பாங்க. அந்த கேங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்பர் வச்சு தான் பேர் 58 குரூப் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து டாட்டுவை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அர்ஜுன் தாஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு டாட்டு போட்டு 17ங்கிற மாதிரி டாட்டு போட்டு வச்சுருக்காரு. ஸோ அவர் அஜித்தோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா மலேசியாவில் நடக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் கதையாக அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒருத்தர் அந்த பாட் சீன்லேயே வந்து திரிஷா வர்றாங்க. திரிஷா தான் அவங்க ஹீரோயின் அப்படிங்கிறது வந்து முடிவாயிருச்சு, நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க ஏற்கனவே மங்காத்தால நடித்ததுக்கு பிறகும் இன்னும் அவங்க வந்து இவ்வளவு ஹீரோவை ரொம்ப யங்காக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அதோட சேர்ந்து சிம்ரன் வேற வந்து அவங்களோட வில்லத்தனத்தை காட்டுற மாதிரியே கிளைமேக்ஸில் வந்து நிற்கிறாங்க. அதனால் படம் முழுக்க ஒரு பெரிய ஒரு சூப்பராக ஒரு சீன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து 100% என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்காக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியுது. அதாவது அவங்க மங்காத்தாவில் ஒரு சீனில் வந்து அஜித் வந்து கார்லேருந்து தள்ளி விட்டார் எங்கள் அப்பாவை சொல்லி அங்கே ஒரு சீன் வரும். அந்த இதை வந்து இங்கே ட்ரெய்லரில் வந்து அதை வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து இந்த கேங்ஸ்டருக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய கதையுடைய தொடர்ச்சியாக அங்கே வந்து மிகப்பெரிய கோடிக்கணக்கில் ஒரு பணத்தை அடிச்சுட்டு போனார் மங்காத்தாவில், அது என்ன நடக்குது அதோட தொடர்ச்சியாக அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து பெரிய ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பொது ஆடியன்ஸையும் இந்த படத்தை பார்க்க வைக்கக்கூடியதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக அந்த படத்தில் வந்து வசனம் வந்து ரொம்ப ரசிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எப்படின்னா, கேஜிஎஃப் வில்லனில் ஒருத்தர் வந்து சொல்லுவார், அவன் போட்ட ரூல்ஸே அவனே பிரேக் பண்ணிட்டு வர்றான்னா அவன் மூச்சிலே முடிச்சிருவான்டா அப்படிங்கிற அந்த வசனம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. அது வந்து நிச்சயம் பாருங்கள், இந்த வசனம் வரும் பொழுது அந்த தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து அலறுவான். அதுக்கான ஒரு எல்லா விஷயமும் இந்த வசனங்களில் வந்து இருக்குது. குறிப்பாக சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பாய் ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க, ராங் கால் வந்துடும். அந்த பாய் வந்து ஒரு வியாபாரியாக இருப்பார், அவர்கிட்ட வந்து அவர் வேற ஒரு வேலை பார்க்குற வியாபாரி, அவர்கிட்ட வந்து பாய் 10 கிலோ கறி வேணும் பாய்னோன்னா அவர் கடுப்பில் கறியா அப்படின்னு சொல்லி கண்ட மணிக்கு பேசுவார். அந்த டைலாக்லாம் இதில் வச்சுருக்காங்க, 10 கிலோ கறி வேணும் பாய் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணுவார் நம்ம அர்ஜுன் தாஸ். அது மாதிரி ஒன்று. இன்னொரு டைலாக் வந்து அஜித்தே பேசுவார். என்ன டைலாக்னா, அஜித் வேறு படங்களில் பேசின கை இருக்கும் கால் இருக்கும் உசுறு மட்டும் இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக் வந்து வரும். அப்புறம் ஒரு பில்டப் கொடுக்குற வந்து பிரபு வந்து சொல்லுவார், பயத்துக்கே பயம் காட்டுறவன். இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் அந்த டைலாக்ல வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுதான் ஒரு டைரக்டருடைய ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு திறமைன்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் காட்சிக்காக மகனுக்காக ஒரு மறுபடியும் வந்து ஒதுங்கி இருந்த ஒரு கேங்ஸ்டர் வந்து மகனுக்காக மறுபடியும் களத்தில் இறங்கி சண்டை போடணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையில பொறி பறக்கும் தேட்டரில். அந்த இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இவங்க யங்ஸ்டர்ஸை வந்து என்ன அவங்க எதை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கும், எதை செய்தால் காட்டினா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உற்சாகம் அடைவாங்க அப்படிங்கிறது வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த காலத்தில் நம்ம வந்து நல்லவனாக இருந்தாவே நம்மளை வந்து அப்படி விட நினைக்க மாட்டாங்க, நம்மளை வந்து பேடாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அது வந்து சில நல்லவர்களுக்கும் பொருந்தும். அது வந்து கெட்டவனாக நம்ம மாறுறோம், அதனால தான் மாறுறோன்னு சொல்கிறாரு. அது வந்து அவங்க எல்லாருமே ஆடியன்ஸில் வந்து பல பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த உணர்வை வந்து தட்டி எழுப்புற அந்த வசனம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அது இது வரைக்கும் வந்த அஜித் படங்கள்லேருந்து
வித்தியாசமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த சீன்ஸ் எல்லாம் இந்த வசனமும் இந்த காட்சி அமைப்பும் வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சிறை காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாலிவுட் படங்களில் தான் வந்து ஒரு பெரிய சிறைச்சாலையில் வந்து கைதிகளுக்குள்ள நடக்கிற ஒரு மோதலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அந்த கைதிகளே வந்து உற்சாகப்படுத்தி அவங்கள அடிக்க வைக்கிறதும் இதெல்லாம் வந்து ரொம்ப குரூரமாக நடக்கும். அந்த காட்சியில் வந்து அஜித்தே வந்து நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த காட்சி மாதிரி வரும்போது நடிகர்களாக நடிக்க வந்தவர்களே அஜித்தை பார்த்தோன்னா ஒரு பெரிய அலறிக்கிட்டு விசில் அடித்து அப்புறம் அஜித் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற காட்சியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் லைவாக எடுத்திருக்காங்க. ஸோ அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் புதுசாக ஒரு இது கிரியேட் ஆகிருக்கோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய பார்வையாக இருக்குது. காரணம் விஜயுடைய வந்து அரசியல் நகர்வும் அஜித்தோடைய அடுத்தடுத்த படங்கள் எடுக்கக்கூடிய அந்த திட்டமும் என்ன ஆகுது அப்படின்னா மெதுவாக விஜயுடைய ஃபேன்ஸை வந்து அஜித் வந்து ஈர்த்திருக்கார் அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அரசியலுங்கிறது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. ஆனால் வருஷத்துக்கு 2 தடவை வர்றது வந்து பெரிய தீபாவளியாக மாறுது இவங்க திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது. அப்போது ரசிகர்கள் வந்து கொண்டாடின ரசிகர்கள் வந்து சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்க மாட்டான். ஃபேன்ஸை பார்த்து கொண்டாடுவான் தலைவருக்கு தங்களுக்கு பிடித்தமான நடிகர்களை பார்த்து. அப்போ அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறவாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அஜித்தாக இருக்கார். ஸோ விஜய் ரசிகர்களும் அஜித்தை வந்து கொண்டாட ஆரம்பித்திருக்கார்கள் என்பது இந்த அஜித்தோடைய சினிமா கேரியரில் ஒரு புதிய ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு. அதுக்கு குட் பேட் அக்லி வந்து ஒரு ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஜாக்கி ஷெராப் நடிச்சிருக்காரு. ஜாக்கி ஷெராப் வந்து வந்தது வந்து பெரிய ஒரு அது சாதாரணமாக ஜெயிலர் படத்தில் வந்து அவர் வந்து ரஜினிக்கான ஒரு பெரிய ஒரு இன்ட்ரோ கொடுக்குறவராக இருப்பார். அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே ஒரு மிரட்டலாக இருக்கும். இந்த படத்துலேயும் அவர் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு ரஜினி படத்துக்கு ஒரு அஜித் படத்துக்குமான ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையை ஒரு லிங்கை ஏற்படுத்துது. இது வந்து ஆடியன்ஸ் ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா ரஜினி சூப்பர் ஸ்டாரை கொண்டாடின ஒரு கதாபாத்திரம் இப்போ மறுபடியும் நம்ம நடிகரை ஹீரோவை வந்து கொண்டாட போகிறாரு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து மார்க்கெட்டிங்காக யுத்தியோடு இவர் கையாண்டிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அதனால இன்னும் வந்து கொண்டாட்டமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகுது. அவர் எப்பவுமே அஜித் வந்து ஷூட்டிங் அது இதுன்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கார் ரேஸ் அந்த ரேஸ்லேயும் போய்கிட்டு இருப்பார் வந்து. அதுவும் சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் வந்து. இப்போ அந்த ஏரியாவில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சினிமா உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துறையை விட்டுட்டு வேறொரு துறையில் வந்து கால் வைக்கிறாரு ஒரு ஹீரோ அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க ஸ்போர்ட்ஸில் கவனம் பண்ணிக்கிட்டு படத்தையும் நடிக்கிறாங்க. லியோனார்டோ டிகாப்ரியோ அவர் வந்து டைட்டானிக் ஹீரோ இருக்கார்ல, அவருடைய ஆசை என்னென்னா அவர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ட்ராவல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற போடிநாயக்கன்னு ஒரு ஊருக்கு பின்னால் இருக்கிற ஒரு கம்பம் மெட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், ராமக்கல் மெட்டுன்னு ஒரு இடம். அந்த இடம் வந்து அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. அந்த ட்ராவல் பண்ணி ஏன் வந்திருக்காருன்னா இதுதான் உலகத்திலே அமைதியான ஒரு இடம் அப்படிங்கிறத, அதாவது உலகத்துடைய இந்த துருவத்துடைய கடைசி இடம், அது வந்து உலகத்திலே தூய்மையான காற்று கிடைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அது மாதிரி அஜித் வந்து நான் வந்தது கார் ரேஸுக்காக தான், அதில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு எது வேணும்னா சினிமா, அதனால சினிமாவில் சம்பாரிச்சுட்டே கார் ரேஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு அவர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே கார் ரேஸ்லாம் கலந்துக்கிறாரு. இவர் வந்து இப்போ சமீபத்தில் அதில் வந்து அவருடைய டீமே வந்து 3rd ப்ரைஸ் எல்லாம் வாங்கினாங்க. அதெல்லாம் வந்து பெரிய அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அவர் பண்ணுறாரு. அவர் வந்து அடுத்த இடத்துக்கு தன்னுடைய பையனையும் இதில் வந்து ஆர்வத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் இருங்காட்டுக்கோட்டை கார் ரேஸ் மைதானத்தில் வந்து அவர் சும்மா ட்ரைனிங் மாதிரி பண்ணும்போது இவர் தன்னுடைய பையனுக்கு ஒரு சின்னதாக ஒரு கார் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து அவரை வந்து ட்ரெயின் பண்ண விட்டுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சில நாட்களுக்கு முன்னால், அதாவது சில வருடங்களுக்கு முன்னால் இந்த ரிமோட்டில் வந்து விமானம் ஓட்டுறதுல வந்து இவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அஜித் அவர்களுக்கு. அந்த அதுக்காக ஒரு ரன்வே வாங்கணுங்கிறதுக்காக திண்டிவனி பக்கத்தில் ஒரு பெரிய இடத்த வாங்கி போட்டு அந்த இடத்துல ஒரு ரன்வே ஏற்பாடு பண்ணி அதில் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்த வந்து இப்போ கார் போகிறதுக்கு மாதிரியான ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்கான ஒரு இடமா மாற்றி அதில் தன்னோட மகனுக்கும் வந்து அதில் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. அப்படி தான் வந்து சமீபத்தில் வந்து இருங்காட்டுக்கோட்டையில் வந்து இவர் கார் ஓட்டிகிட்டு பின்னாடியே அவங்க பையனை வந்து காரில் ஒரு பயிற்சி காரில் கொண்டு வந்துட்டு அப்படியே
ஜாலியாக ஹாப்பியாக அவரை வந்து அந்த மூடுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. கிட்டத்தட்ட அவருடைய சினிமாவில் வந்து அஜித் ஜெயிக்கிற அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வராமல் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து தன்னோட பையனை வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால் அப்பாவோட இடத்துக்கு கார் ரேஸில் ஜெயிக்கிறதுக்கு அடுத்த ஒரு வாரிசு ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்துடைய ஹைப்பு, இதில் காட்டியிருக்கிற ஒரு சின்ன சின்ன புது விஷயங்கள் எல்லாமே ரசிகர்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவருடைய பையன் இப்போ கார் ரேஸ்க்கு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரசிகர்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும்னு நாம் நம்பலாம்.